வணக்கம்ப்பா. வாழ்க வளமுடன். செல்வியை பார்த்தீங்க ரொம்ப நாளைக்கு பிறகு நிறைய புடவைகள்லாம் பீரோக்குள்ளே இருந்துச்சு. சரி எடுத்து எடுத்து பார்த்து இன்றைக்கி வரலட்சுமி நோம்பில்ல, அதனால் சாமி கும்பிட்டு வரலான்ட்டு கோயிலுக்கு புடவை கட்டிட்டு போகணும். புடவை கட்டினாலே ஒரு தனி அழகு தான் பெண்களுக்குன்னு. அந்த புடவைக்கு ஒரு நம்மளுக்கு அழகாக இருக்கும் இல்லையோ, புடவை கட்டினதுனால நம்ம அழகாயிரும். அதனால் தமிழ் பெண்கள் நம்ம எப்போவுமே நெத்தி நிறைய குங்குமம் பூ இந்த மாதிரி இது புடவைகளை நம்ம பாரம்பரியமாக உடுத்துகிற புடவைகளை கட்டி கோயிலுக்குள்ளே போங்க. மெயினாக பட்டு புடவைகள்லாம் நிறைய நாள் எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த மடிப்புக்கு விட்டு போயிடும். அதனால் அப்பப்போ பெண்கள் அந்த புடவைகளை எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஆமாம், அப்போ தான் அந்த புடவைக்கு மதிப்பு, நம்மளுக்கு மதிப்பு. அந்த பூவும் குங்குமமும் வச்சு அந்த புடவையை கட்டி போடணும்னா கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த பெண்கள். ஆமாப்பா, எல்லோரும் புடவையை கட்டி பழகுங்க. ஆடம்பரமாக இருக்கிறது மாடல் ட்ரெஸ்ஸுன்னு ஒரு பேரில் டைட்டாக ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. பார்க்குறவங்க கண்ணுக்கு ஒரு வியந்தமாக இருக்குது. நம்ம உடம்பை நாமளே கெடுத்துக்கூடாதுங்க. அதனால் புடவையை கட்டி பழகிக்கங்க. வருங்காலத்தில் புடவைகளும் ப்ளவுஸும் தாவணி பாவாடை சட்டையும் பெண்களை நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு போட கற்றுக் கொடுங்க. பழசு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப கொண்டுக்கிட்டு வாங்க. அப்போ தான் அந்த பழைய பொருளுக்கும் மதிப்பு இருக்கும், நம்மளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கும். பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? என்ன ஏதுன்னு பார்த்துக்குங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. ஆரோக்கியமான சாப்பாடு. இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு, எல்லார் வீட்லையும் சாமி கும்பிடுங்க. ஆடி மாதமெல்லாம் அம்மா வேப்பிலையும் கூடுமா சாப்பிட்டு வாய் நாக்கு செத்து போயிருக்கும். அதனால் நல்ல சாப்பாடை படைச்சி அம்மனுக்கு படைச்சிட்டு நீங்களும் உங்கள் பிள்ளைங்க நல்லபடியாக சாப்பிட்டு விரத விட்டு நல்லபடியாக இருங்கப்பா. வாழ்க வளமுன்னு சொல்லி சொன்னேன். நன்றி.